தமிழ்நாட்டுடைய ஷாருக் கான் அப்படின்னு தான் அவரை கூப்பிடுவேன் அப்படின்னாங்க. நல்ல நல்ல கைத்தட்டலோட நம்ம வீட்டு பிள்ளைனா எம்ஜிஆர், எங்க வீட்டு பிள்ளைனா வேற யாரு, அண்ணன் எஸ்கே அவர்களை பேச அழைக்கிறோம். நீங்க ஏன்னா லீடா தம்பி தம்பி சும்மா என்ன மாதிரி பேசிட்டு போக கூடாது, நான் பாட்டுக்கு ஒரு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், குத்திப்பிடுவேன் குத்தி அப்படின்னு தான் சொன்னார் ஃபர்ஸ்ட். இப்போ ஆனா கேட்டா சொல்வார், அண்ணா ஹீரோ ஆயிட்டீங்க எப்படின்னா தம்பி தம்பி அதெல்லாம் இல்ல தம்பி நம்ம பிச்சு போடுவேன், இன்னொரு வாட்டி இதே டிராமா அவங்க பண்ணவே கூடாது, அடுத்தடுத்து அதான் பண்றீங்கன்னா அப்புறம் நம்ம வேலை செய்யற துறையில இருக்கவங்களே நம்மளை பாராட்டினாங்கன்னா அந்த சந்தோஷம் அவ்வளவு மல்டிப்ளை ஆகும். ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்திருந்தேன், நக்குல் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இவருடைய பேர் சொல்லி இங்க இருக்காருங்க, அந்த இடத்த புடிச்சிட்டாரு, அவரோட ரைஸ் அவ்வளவு பினாமினல், தமிழ்நாட்டுடைய ஷாருக் கான் அப்படின்னு தான் அவரை கூப்பிடுவேன் அப்படின்னாங்க. நல்ல நல்ல கைத்தட்டலோட நம்ம வீட்டு பிள்ளைனா எம்ஜிஆர், எங்க வீட்டு பிள்ளைனா வேற யாரு, அண்ணன் எஸ்கே அவர்களை பேச அழைக்கிறோம். சூரியன் உண்மையிலே அண்ணன் தான். நான் ஜென்ரலா இப்ப நான் திருச்சி பக்கத்துல இருந்து வந்ததுனால என்னை விட கொஞ்சம் வயசு மூத்தவங்களை பார்த்தா நான் அண்ணன் பேசி பழக்கம். எனக்கு அது சேனல்ல இருக்கும் பொழுதுமே அப்படிதான், எல்லாரையும் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அது வந்து ஒரு மரியாதை, இந்த ரெஸ்பெக்டுக்காக. பட் சூரியன் எப்பவுமே ஆத்மார்த்தமா நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், அவரும் என்ன ஆத்மார்த்தமா தம்பின்னு தான் கூப்பிடுவாரு. இது வந்து சினிமா நட்பு அதெல்லாம் தாண்டின ஒண்ணு, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது, அதை நான் தனியா சொல்ல தேவையில்லை. சூரியண்ணனுக்கு முதல்ல அவரை கதையின் நாயகனா நீங்க நடிக்கலான்னு சொல்லி அவருக்கு ஃபர்ஸ்ட் கதை சொன்னது நான் தான். அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஏன்னா இப்ப பெரிய பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்றாரு. ஸோ அப்போ வந்து புதுசா கதை சொன்னவங்களை ஞாபகம் வச்சிருப்பாரான்னு தெரியல. சீமராஜா ஷூட்டிங் அப்போ ஒரு டைம் கேப் இருந்தது, நீங்க ஏன்னா லீடா தம்பி தம்பி சும்மா என்ன மாதிரி பேசிட்டு போக கூடாது, நான் பாட்டுக்கு ஒரு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், குத்திப்பிடுவேன் குத்தி அப்படின்னு தான் சொன்னார் ஃபர்ஸ்ட். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கதை பண்ணுங்கண்ணே, ஒரு கதையில ஒரு அழகான கேரக்டரா எடுத்து நீங்க பிரதானமா வர மாதிரி பண்ணுங்கன்னு ஒரு கதை சொல்லி சொன்னேன். அப்பெல்லாம் தம்பி சும்மா தம்பி நமக்கு ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கு தம்பின்னு சொல்லிக்கிட்டே இருந்தவர் ஒரு நாள் சைலண்டா வந்தாரு. வந்து தம்பி ஒரு இது ஒண்ணு நடந்துச்சு தம்பி, உங்கள்ட்ட சொல்லணும் தம்பி அப்படின்னாரு. என்னண்ணே நான் ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு வந்தேன். சரி நேர்ல வாங்கினேன்னா, தம்பி அதான் தம்பி வெட்டு என்ன கூப்பிட்டாரு தம்பி, அண்ணே சூப்பர்ண்ணே, என்னண்ணே என்ன படம்னே அதான் தம்பி நம்மள ஒரு இதா வச்சு அப்படி ஒரு படம், அண்ணா என்னண்ணே சொல்றீங்க சூப்பர்ண்ணே அப்படின்னு. தம்பி நமக்கு தான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு தம்பி, அண்ணன் சூப்பரு, ஆனா வந்து எப்படி தம்பினாரு, ஆனா கண்ணை மூடிக்கு போய் அவர் சொல்றதை கேட்டு நடிச்சுட்டு வந்துருங்கன்னு உங்களோட டைமென்ஷனே மாத்திடுவார் தம்பி, அவரு அந்த படம் பண்ணிடுவோம் தம்பி, அதுக்கப்புறம் என்ன செய்யற தம்பி, யாரும் கூப்பிடாம விட்டான், ஏன்னா நான் என்ன பண்றேன் அப்பெல்லாம் இல்லைண்ணே, நீங்க ஃபர்ஸ்ட் போங்கண்ணே, உங்களுக்குள்ள இருக்க டேலண்டா அவர் வந்து வெளியில கொண்டு வந்துருவாருண்ணே, அதை பார்க்கும் பொழுது இங்க எல்லாருக்கும் தேவைண்ணே, இப்படி ஒரு சேது பிரதர் சொன்ன மாதிரிதான் இப்படி ஒரு முகம் வந்து தேவை எல்லாருக்கும், இந்த மாதிரி கதை சொல்றதுக்கு நீங்க போங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது எனக்கு கேட்கும் போதே சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், இதுதான் உங்க லைஃபோட பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்ட், இந்த மொமெண்ட் தான். எனக்கு அப்ப என்ன கதைன்னு தெரியாது, என்ன படம் வரப்போகுதுன்னு தெரியாது. நான் வெற்றி சார் மாதிரி ஒருத்தட்ட போகும்பொழுது சூரியன் என்னவா வருவாரு, ஆனா சூரியனோட டேலண்ட் பத்தி நிறைய தெரியும். நான் தான் அதிக நேரம் அவரோட எனக்கு தெரிஞ்சு நிறைய படங்கள் பண்ணதுனால நிறைய நேரம் செலவழிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். காமெடி பண்ற ஒருத்தர்னால எமோஷன்ஸையோ சீரியஸான விஷயத்தையோ நிச்சயமாக சாலிடா பண்ண முடியும். காமெடி பண்ற யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சூரியன். ரொம்ப சீரியஸா பெர்ஃபார்ம் பண்றவங்களால காமெடி பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அது. ஆனா காமெடி பண்றவங்களால சீரியஸான ரோல் எடுத்து பண்ண முடியும். இப்ப வெற்றி சார் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அவருக்கு ஆக்சுவலா நம்ம ஐபிஎல்ல சொல்ற மாதிரி தான் ஃப்ரீ ஹிட் சூரியன், எனக்கு ஜாலியா கண்ண மூடிட்டு சுத்தலாம், 6 தான் அது எப்படி போய் விழுந்தாலும். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த படத்துல கொடுத்து தன்னை வந்து நிலைநிறுத்திட்டாரு. இப்போ ஆனா கேட்டா சொல்வார், அண்ணா ஹீரோ ஆயிட்டீங்க எப்படின்னா தம்பி தம்பி அதெல்லாம் இல்ல தம்பி நம்ம பிச்சு போடுவேன், இன்னொரு வாட்டி இதே டிராமா அவங்க பண்ணவே கூடாது,